அதே வரிசையில் ஒரு எம்ப்ராய்டரி தான் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கவுச்சிங் ஸ்டிச் இன்றைக்கி எடுக்க போகிறேன். கவுச்சிங் ஸ்டிச்சுக்கு நம்ம இந்த எம்ப்ராய்டரி ரிங்கு, கிளாத்து, அதை வரைகிறதுக்காக ஸ்கெட்ச் எடுத்திருக்கேன். இதுவும் 2 கலரில் போடுறது தான். அதாவது அவுட்லைனுக்கு யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்டிச் வந்து இந்த ஸ்டிச்சு கொஞ்சம் கிராண்டாக அழகாகவே இருக்கும். இதை கட் பண்ணுறதுக்காக ட்ரிம்மர். சிங்கிள் கலர் எம்ப்ராய்டரிக்கும் டபுள் கலர் எம்ப்ராய்டரிக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் என்னென்னா கொஞ்சம் கிராண்டாக காட்டுங்க. ஒரு லைன் ஒன்று போட்டுக்கோங்க. இதெல்லாம் சிங்கிள் லைனில் போடுற டிசைன் தான். டபுள் லைன், 5 லைன்ஸு, அந்த மாதிரி எத்தனை லைன்ஸ் வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். பட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு லைனில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். 2 கலர் நூல் எடுத்திருக்கேன்னு சொன்னேன்ல, ஏதாவது ஒரு கலர் நூலை ஃபஸ்ட்டு குத்திக்கோங்க. அதை இந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஏற்ற மாதிரி ஜஸ்ட் நம்ம இப்படி பிடிச்சிக்கிறது மட்டும்தாங்க வேலை. அடுத்த வேலை ஃபுல்லாக இன்னொரு கலரில் மட்டும்தான். கொஞ்சம் நகர்த்துனா மாதிரி இப்படி வெளியில் குத்திக்கோங்க. அதாவது என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஸ்ட்ரெயிட்டாக இருக்கல இந்த நூலை, இதை அங்கங்கே இன்னொரு கலர் நூலில் லாக் பண்ண போகிறோம். அதாவது இங்கே போட்டு தையலை போட்டு பிடிக்க போகிறோம். எப்படின்னா இப்படி எடுத்துட்டேன்னா அடுத்த ஆப்போசிட் சைடில் இப்படி குத்தி இப்படி எடுக்க தெரியுதுங்களா? ஃபஸ்ட்டு எல்லோவில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இப்படி பிடிச்சிட்டேன். அடுத்து க்ரீன் கலரில் பக்கத்தில் குத்துறேன். கொஞ்சம் கிட்ட கிட்ட பண்ணிங்கன்னா தான் அழகாக இருக்கும். எடுத்துட்டு ஒரு லாக் மாதிரி சும்மா விட்டு விட்டு எடுக்கிறோம். லாக்னா முடிச்சு போடுறதெல்லாம் கிடையாது. அந்த எல்லோ நூலை நகர்ந்து போகாமல் இருக்கிறதுக்காக லாக் பண்ணுறோன்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அதே மாதிரி ரொம்ப அழகாகவும் இருக்குங்க. இதுக்கெலாம் இந்த காட்டன் த்ரெட் போட்டாலும் நல்லாயிருக்கும், சில்க் த்ரெட் போட்டாலும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ரெட் வித் கோல்டு, இந்த மாதிரி கோல்டு கலரை கலந்தும் நம்ம போடலாம். கொஞ்சம் திக்காக எடுத்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 ஸ்ட்ராண்ட்ஸில் தான் கிடைக்கும். அதாவது 6 நூலாக இருக்கும். அந்த 6 நூலில் எடுத்து போடும்போது ரொம்ப திக்காக அழகாக இருக்கும். ஒரு பார்டருக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சாரீ ஃபுல்லாக நம்ம போடலாம். மென்ஸ் ஐட்டமில் போடலாம், உமன்ஸ் ஐட்டமில் போடலாம். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க இந்த ஒர்க்கு. மெத்தடு புரிஞ்சிருக்கும். அந்த இடத்துல எல்லோ நூலை பேக் சைடில் குத்தி எடுத்துட்டேன். இப்போ க்ரீன் வந்து லாஸ்ட்டில் வந்துடுச்சிங்களா, அப்படியே இதையும் பேக் சைட்லேயே எடுத்துடலாம். இதோ பாருங்கள், எல்லோவை நம்ம எதுவுமே பண்ணலை, ஜஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணோம், முடித்தோம், அவ்வளோதான். ஒரே லைனில் முடிச்சிட்டோம். க்ரீனில் தான் பார்த்தீங்கன்னா அந்த எல்லோ நகராமல் இருக்கிறதுக்காக முன்ன பின்ன லாக் பண்ணியிருக்கோம். பேக் சைடில் 2 நூலும் இப்படி இருக்கும். நம்ம யூஸ்வலாக போடுற நாட்டை போட்டு முடிச்சிடலாம். முன்னாடி இருக்க இடத்துல வச்சு 2த்தையுமே ஒன்றா நம்ம டபுள் நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். எல்லோவில் இங்கே நூல் இல்லைங்கிறதால க்ரீன்குள்ளேயே நம்ம விட்டு கூட இப்படி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, கட் பண்ணிட வேண்டியது தான். ரொம்ப சிம்பிளாக இருக்குது. அதே சமயம் ரொம்ப அழகாக கிராண்டாக தெரியுது இல்லைங்க. இதோட டிசைன் எப்படி வருதுன்னு நான் காட்டட்டுங்களா? இதுதாங்க டிசைனோட அவுட்ஃபிட்டு. அதாவது பூக்கு டபுள் கலரு, லைட் பிங்க், டார்க் பிங்க்கு, லாவெண்டர் வித் பிங்க்கு, எல்லோ வித் மெரூனு, மெரூன் வித் எல்லோ, வழக்கம் போல் லீஃபுக்கு பார்த்தீங்கன்னா க்ரீனு, டார்க் க்ரீன் வித் லைட் க்ரீனு. ரொம்ப அழகாக இருக்குல்லங்க ஸ்டிச்சு. ரொம்ப கிராண்டாக இருக்கும். எப்படி வேணாலும் நம்ம டிசைனை ஷேப் வைஸில் கொண்டு போகலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். டவுட் இருந்தால் கேளுங்க, கண்டிப்பாக நான் அதை கிளியர் பண்ணுவேன். கண்டிப்பாக ஆனால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களோட ஓல்டு ப்ளவுசஸ், அதாவது இது வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்க ப்ளவுஸில் கூட நீங்கள் டிசைன் பண்ணலாம். என்னங்க, துணி எடுத்து இந்த ஸ்டிச்சை போட ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா? ரொம்ப ஈஸியாக தாங்க இருக்கும். ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு வந்து ரொம்ப சின்னதாக நான் சொல்லித்தரேன். ஏன்னா கண்டினியூவாக 3 ஸ்டிச்சு சொல்லித்தரத்துக்கும் ஒன்றா சொல்லி கொடுத்து அந்த டிசைன் இப்படி தான் வருது அப்படின்னு உங்களுக்கு காட்டும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அப்படின்றதுக்காக தான் ஒவ்வொரு ஸ்டிச்சாக நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மாதிரி நிறைய ஸ்டிச்சஸ் இருக்குது, அன்லிமிட்டடில் இருக்குது. கண்டிப்பாக எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ட்ரை பண்ணுங்கள். டவுட்ஸ் இருக்கிறத இன்பாக்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு தேவைப்படும். அதனால் ஒரு சின்ன ஷேர் கொடுங்க. மறக்காமல் கமெண்ட் கொடுங்க. வேறொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.